காதலிக்காக காதலன் எழுதிய முதல் வாழ்த்து அட்டைக்காக கொலை செய்யப்பட்ட காதலன். வேலண்டைன்ஸ் டே உலகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை. அதுபோல் காதலர்களை தவிர மற்றவங்களுக்காக அன்பை பரிமாறுறது. அதாவது எக்ஸாம்பிளா அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சிக்கும் சொல்லலாம். இது ஒரு விதத்தில் அன்பாளர்கள் தினமாகவும் கொண்டாடப்படுது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துடலாம். சுமாராக கிபி 270ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ரோமானிய ஆட்சி காலத்தில் தான் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டதை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிளாடியஸ் மீமி ஆட்சி கட்டத்தில் வால்டைன் மன்னர் நாட்டில் இனி யாருமே திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டவங்க திருமணத்தை ரத்து செய்யணும்னு அதிரடியாக உத்தரவிட்டார். வால்டைன் மன்னரோட உத்தரவை மீறி மக்கள் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் தான் மக்கள் மன்னரை கைது செஞ்சு அவருக்கு மரண தண்டனை கொடுத்து சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் தான் மன்னருக்கும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த சிறை காவலாளியுடைய பார்வையற்ற மகள் அஸ்டோரியஸுக்கும் இடையே காதல் ஏற்பட்டுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட காவலாளி அவருடைய மகளை வீட்டு காவலில் வைக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் தான் வால்டைன் அரசர் அஸ்டோரியஸ்க்காக ஒரு முதல் காதல் வாழ்த்து அட்டையை செஞ்சு அனுப்புனார். ஆனால் அதே நாளில் தான் வால்டைன் அரசர் கல்லால் அடிக்கப்பட்டும் சித்திரவதை செய்யப்பட்டும் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக கொல்லப்படுறாரு. வால்டைன் கொல்லப்பட்ட அந்த நாள் தான் கிபி 270 பிப்ரவரி 14. இந்த நாள் தான் எல்லாருமே வேலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. நாட்டில் யாருமே திருமணம் செய்யக்கூடாதுன்னு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தா அதை ரத்து செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்ட அதே மன்னர் ஒரு சாதாரண கண்ணு தெரியாத பொண்ணுக்காக ஒரு காதல் வாழ்த்து அட்டையை எழுதியிருக்காரு. வேலண்டைன்ஸ் டேயில் மொத்தம் 14 நாள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. பிஃபோரில் ரோஸ் டே, ப்ரொப்போஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே, பர்மிஷன் டே, கிஸ் டே, ஹக் டே, அப்புறம் கடைசியாக வேலண்டைன்ஸ் டே. அதே மாதிரி ஆஃப்டர் வேலண்டைன்ஸ் டேயில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டே, கிக் டே, பர்ஃபார்ம் டே, ஃபில்டரிங் டே, கன்ஃபியூஷன் டே, மிஸ்ஸிங் டே, அப்புறம் லாஸ்ட்டாக பிரேக்கப் டே. அதே மாதிரி 7th பிப்ரவரியில் ஆரம்பித்து 21th பிப்ரவரியில் தான் இந்த வேலண்டைன்ஸ் டே வீக் முடியுது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிங்கிளா இல்லை கமிட்டடா? நீங்கள் கமிட்டடுன்னா நம்ம கமெண்டில் ஒரு ஹார்ட் சிம்பிளாகவும் இல்லை என்ன மாதிரி ஒரு சிங்கிள்னா ஒரு பிளாக் ஹார்ட் சிம்பிளாக போடுங்க. யார் வின் பண்ணுறான்னு பார்க்குறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.